கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்தில் என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்கிறது வழக்கம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கிருபையை குறித்து நாம் பார்த்தோம். கிருபைன்னு என்ன சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. கிருபை மட்டும் சொல்லிட்டீங்க. கிருபைனா என்ன, கிருபை எப்படி வந்தது, எத்தனை வாட்டி கிருபை, யாருக்கு கிருபை கிடைச்சது, அதெல்லாம் குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த மாதத்துல நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் பெரிதா, ஜெபம் பெருசா? என்ன தலைப்பு கேட்கல யாருக்கும்? தீர்க்க தரிசனம் பெரிதா, ஜெபம் பெரிதா? எது பெரிது சொல்லுங்க சீக்கிரம். யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? தீர்க்க தரிசனம் தான் பெருசுன்னு சொல்றேன், கை தூக்குங்க. தீர்க்க தரிசனத்துக்கு யாருமே இல்லையா? தீர்க்க தரிசனம் பெருசு இல்லையா? எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க பழைய ஏற்பாட்டில், எவ்வளவு தீர்க்க தரிசிங்க இருந்திருக்காங்க. தீர்க்க தரிசனம் பெருசு இல்லையா? சொல்லுங்க. ஜெபம் தான் பெருசுன்றீங்க. கடைசியா பார்க்கலாம் எது பெருசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் பெரிதா, ஜெபம் பெரிதா? அந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தலைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய், வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேத வசனங்கள் விளங்கி கொள்ளும்படியாய், சோம்பலின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போடும்படியாய், வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகமாய் இந்த செய்தியை கேட்கும்படியாய் நம் ஆண்டவத்தில் நாம் மன்றாடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, அரிமான இந்த காலை வேளைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இப்பொழுது நிறைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அப்பா வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களை நீர் ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. கொடுக்க போற வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க, அவைக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க இதாமே கிருபை செய்யுங்க. புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஆண்டரே ஒரு எண்ணத்தை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்கப்பா. தொடக்கம் முதல் முடியும் வரை உங்களுடைய பிரசனை கொடுத்து காத்துக்கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்டு நேர்மை சொல்லணும் நீங்க பதில். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல. கர்த்தர் பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே அறிவிக்கிறது தீர்க்க தரிசனம். யாரெல்லாம் சரின்னு சொல்றீங்க இதை? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா பின்வரும் காலங்களில் என்ன நடக்க போதோ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது முன்கூட்டியே உணர்த்துவார். இப்போ தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா? இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரா? இப்பவும் தீர்க்க தரிசனம் இருக்கு. அது குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். தீர்க்க தரிசனம்னா முதலாவது பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஜனங்களோட பேசுவார், முகமுகமாய் பேசுவார். பேசினாரா இல்லையா? மோசே காலத்தில் தேவன் முகமுகமாய் பேசினாரு. இனிமே என்ன நடக்க போகுது, நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? முன்னாடி என்ன பண்ணுவார், அவங்களுக்கு சொல்லுவார், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நான் செய்ய போறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி இப்படி நடங்க, இப்படி இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்தார். மோசே காலத்துல எப்படி சொன்னார்னா, முகமுகமாய் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அப்படி சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பயப்பட்டாங்களாம். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் பேசும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அவருடைய முகம் அப்படிப்பட்ட ஒரு முகம், அவருடைய பிரகாசமானது. ஆண்டவர் பேசும்போது அது ஒரு பயமான ஒரு சம்பவம் அது. அதனால என்ன பண்ணார் ஆண்டவர், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நீங்க எல்லாம் பயப்படுறீங்க, அதனால நான் உங்ககிட்ட டைரக்டா என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இனிமேல் நான் என்னுடைய ஊழியக்காரர் மூலமா என்ன பண்ணுவேன், பேசுவேன். அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் யாரு? மோசே. நான் பழைய ஏற்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என் கூடயே வரணும். புரியுதா? இப்ப என்னத்தை பத்தி பேசுறேன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல, மோசே காலத்துல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நான் அந்த தொடக்கத்துல நான் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொல்ற, தாகம் உள்ளவன் மேலதான் என்ன பண்ணுவாரு, தண்ணி ஊட்டுவார். யாரெல்லாம் தாகமாய் வந்திருக்கீங்களோ அவங்களுக்காக மாத்திரம் தான் தண்ணி. தாகம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால ஆண்டுடைய வசனத்தின் மேல நீங்க என்ன பண்ணணும், தாகமாய் இருந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அப்பதான் நம்ம அந்த வசனம் நமக்கு புரியும். நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசேவை தேர்ந்தெடுத்தார். மோசேவை கூப்பிட்டு என்ன பண்ண, இஸ்ரவேல் மக்களை நீ என்ன பண்ணு,
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்களை கொண்டு வான்னு சொன்னார். மோசே என்ன பண்ணார்? ஐயா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது, நான் எப்படி பேசுவேன், நானே என்ன பண்ணுறேன், திக்கி திக்கி பேசுகிறேன், நான் ஒரு மந்த நாவு, என்னால் பேச்சு எனக்கு சரளமாக வராது, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நீ பயப்படாத மோசே, நான் உனக்காக நான் ஒருத்தனை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏற்படுத்தினாரு? அவனுக்கு உதவி செய்ய முடியாது யாரை ஏற்படுத்தினாரு சொல்லுங்க? ஆரோன். ஆரோன் தெரியுமா எல்லாருக்கும்? ஆரோன் தான் என்னாலே தீர்க்கதரிசி. நான் உனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தி தரேன், அவன் உனக்காக என்ன பண்ணுவான்? பேசுவான். நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்றேன் நீ கேட்டுக்கோ, அது அப்படியே போய் ஆரோன் கிட்ட சொல்லு, ஆரோன் என்ன பண்ணுவான்? உனக்காக பேசுவான்னு சொல்லிட்டு ஆரோனை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதை போய் சொல்றதா என்ன தீர்க்கதரிசியோட வேலை. ஆரம்ப காலத்துல ஆண்டவர் முகமுகமாய் ஜனங்களோட பேசினாரு. அது ஜனங்களுக்கு பயமா இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தி தீர்க்கதரிசி மூலமாய் பேசி கொண்டு வந்தார். அப்படியே போக 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 காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சுன்னா தீர்க்கதரிசனம் அப்படியே மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்றதில்ல, முகமுகமாய் பேசுறதில்லை. நீங்க முதல் வாசிக்கும் பார்த்தா கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் யோசேப்பை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தொடங்கும். பார்த்துக்கிறீங்களா? அது அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அப்படியே படிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாரு? டைரக்டா பேசுறதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு தொடங்கும். எசேக்கியேல், எரேமியா அப்படிப்பட்ட அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தொடங்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. ஆனால் முதல் பார்க்கும்போது எப்படி தொடங்குது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் ஆரோனை நோக்கி அப்படி சொல்லிட்டு டைரக்டா பேசிட்டு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டைரக்டா பேசுறதை விட்டுட்டு தரிசனம் மூலமாய், அதாவது அவங்களுக்கு ஒரு கனவு வரும், ஏதாச்சும் ஒரு நினைவு வரும், அந்த நினைவில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இப்போ நாம் கூட ஏதாச்சும் ஒரு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நான் இப்போ தான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் நான் இந்த காரியத்தை பற்றி நினச்சேன், நீ அந்த காரியத்தை கரெக்டாக பேசுகிற. அது போல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உணர்த்தினார். எசேக்கியேல் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி சொல்லிட்டு தான் வசனங்கள் தொடங்கும். அதாவது தீர்க்கதரிசனம் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசனா நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே என்ன பண்ணுறது? அறிவிக்கிறது. அதை அறிவிப்பது ஆண்டவர் முதல்ல டைரெக்டாக அறிவிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தரிசனத்தின் மூலமாய் அவருடைய கனவின் மூலமாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இப்போ நம்முடைய தலைப்பு என்ன? தீர்க்க தரிசனம் பெருசா, ஜபம் பெருசா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்த்துடலாம். இதற்கு 2 காரியங்கள் இருக்குது வேதத்தில். அந்த காரியத்தை பற்றி விளக்கிட்டாலே நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க? இதுக்கான விடையை நீங்கள் சொல்லிடுவீங்க. அதாவது முதல் காரியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ தெரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தீர்க்க தரிசனம் பெருசா இல்லை நாம் ஜெபிக்கிற ஜெபம் பெருசான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். முதலாவது நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா 2 ராஜாக்கள் எடுத்துங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த இது. யாரும் சொல்ல முடியுமா? வசந்த பார்க்காம சொல்லணும். 2 ராஜாக்கள் 20ல் பைபிள் படிச்சிட்டீங்களா? பைபிள் பார்க்காம சொன்னீங்களா, பார்த்துட்டு சொன்னீங்களா? எசேக்கியா ராஜா பத்தி தான் என்ன பண்ணுது சொல்லுது. அது தெரியல சம்பவம். எல்லாருக்கும் படிங்க, எல்லாரோட எல்லாரும் கேளுங்க காதால. அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க தொடர்ந்து. இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உரைக்கிறார். யார் மூலமா? எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றார். என்ன தீர்க்கதரிசனம் பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி
ஒரு எசேக்கியா ராஜா அவன் ஒரு நாட்டை என்ன பண்றான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி ஆட்சி செய்யறான்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன பண்றான், அவன் நல்லபடியாக என்ன பண்றான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனா திடீர்னு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா கிட்ட போய் சொல்லு, அவனுடைய வீட்டு காரியத்துல என்ன பண்ண சொல்லு, ஒழுங்குபடுத்திக்க சொல்லு, அவன் என்ன பண்ண போறான், மரித்து போக போறான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் ஏசாயா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இது என்னது, இதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ வந்து உங்ககிட்ட யாருன்னா வந்து நீ வந்து அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போற, மரித்து போக போற, அதனால என்ன பண்ண, நீ உன்னுடைய வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்றி, எங்கெங்க கடன் குத்துக்கிறியோ அதெல்லாம் என்ன பண்ற, தயவுசெய்து சொல்லிட்டு இல்லைனா வாங்கி வச்சுட்டு, யார்கிட்ட கடன் கொடுக்கணும், யார்கிட்ட கடன் வாங்கணும், எங்கெங்க நீ சேர்த்து வச்சுக்கிற, எந்தெந்த பேங்க்ல போட்டு வச்சுக்கிற, அதெல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா போயிட்டு இருந்த ஒரு அரசாங்கம் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருந்தாரு. திடீர்னு வந்து எசேக்கியாவுக்கு என்ன சொல்றாரு, ஒரு வியாதி வந்துடுது. அந்த வியாதியின் மூலமா என்ன பண்றாரு, நீ மரிக்க போறன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவரே போய் சொல்றாரு. அவனுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்க. இப்ப நமக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனமா இப்படி சொன்னாங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோமா, சிரிப்போமா? நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கஷ்டப்படும், நம்ம மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும். அதே போலதான் இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவனுக்கு ஒரு கேன்சர் வியாதி. கேன்சர்னா ஸ்கின் கேன்சர், பாதத்தில் வெடிப்பு. அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் அது வருது. அதனால என்ன பண்ணிட்டான், வியாதிப்பட்டு போயிட்டான். கேன்சர்னா மரித்து போவான்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லி அனுப்பிட்டாரு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கப்பா, நீ என்ன பண்ண போற, மரித்து போக போற, செத்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாரு. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசனம் சொன்னா நிறைவேறுமா, நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வழக்கம் இருக்கு, யாராச்சும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா அந்த தீர்க்கதரிசனம் கண்டிப்பா என்ன ஆகணும், நிறைவேறணும். அப்படி தீர்க்கதரிசனம் நிறைவேறாம போச்சுன்னா, அந்த தீர்க்கதரிசனம் சொன்னாங்க பத்தியா, அவங்கள என்ன பண்ணணும்னா தெரியுமா யாருக்காச்சு, அவங்கள வந்து கல்லெறிஞ்சு சாவடிக்கணும், கல்லாலேயே அடிச்சு சாவடிக்கணும். அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்கல்ல, தீர்க்கதரிசனம் சொன்னது நிறைவேறணும். அப்படி நிறைவேறாம போச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுமா, கல்லெறிந்து சாவடிக்கணுமா. அப்படி ஒரு வழக்கம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. அப்பனா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணுமா, நிறைவேறக்கூடாதா? கண்டிப்பா நிறைவேறணும். அப்படி இருந்தாலும் ஆனா அந்த எசேக்கியா என்ன பண்றான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிங்களா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். விண்ணப்பம் பண்ணினான். நினைத்தருளும் என்று என்ன பண்றான், விண்ணப்பம் என்ன, ஜெபம் பண்றான். ஐயா, நான் வந்து உங்களுடைய பார்வைக்கு என்ன பண்ண, நலமானதை செஞ்சேன். நான் வாழ்ந்த காலத்துல உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எதுவுமே செய்யலையே, இருந்தாலும் நீர் எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து மறிக்க போறேன்ட்டு ஒரு தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்களே சொல்லிட்டு என்ன பண்றான், மனம் கசந்து அழறான். இப்ப நமக்கு அந்த தீர்க்கதரிசனம் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க மாட்டோம். ஐயோ எனக்கு இது மாதிரி ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, இது நடக்குமா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அக்கம் பக்கத்துல போய் நம்ம இந்த காரியத்தை சொல்லி அழுவோம், போய் கேட்போம். அப்படி இல்லைன்னா இன்னொரு யாருக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், புறஜாதியான மக்களாக தான் ஜாதகம் பார்ப்பாங்க, இவங்க சொல்றது கரெக்டா இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போய் கேட்கறதுக்கு போவோம். ஆனா எசேக்கியா ராஜா அப்படி செய்யலை. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை. என்ன பண்றான், இந்த காரியத்தை கேட்ட உடனே மனம் கசந்து அழுறான். ஆண்டவரத்தில் என்ன பண்றான், சுகபூரமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி என்ன பண்றான், ஜெபம் பண்றான். ஜெபம் பண்றது மூலமாய் ஆண்டவர் என்ன பண்ண, அடுத்த வருஷத்தை படிங்களா. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதும் உண்டே, அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்ன சொன்னார் பாருங்க.
நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, என் ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கிற எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்களா, இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. சுகத்தை கொடுத்தது இல்லாம அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி வர கொடுத்தாரு. கூட்டி கொடுத்தது இல்லாம, உன் நகரத்தையும் நான் காப்பேன், உனக்கு எந்த தீங்கும் வராம என்ன பண்ணுவேன், உன் ஜனங்களையும் காப்பேன், உன் நாட்டையும் காப்பாற்றுவேன், அசீரியா ராஜா கிட்ட இருந்து உன் நாட்டை என்ன பண்ணுவேன், காப்பாற்றும் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கு நாமளும் அப்படிதான், நமக்கு ஒரு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுத்து இருப்பாரு. மற்றவங்க யாரும் சொல்லியிருப்பாங்க, நீ உன் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டே, முன்னேறவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களை பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். தீர்க்க தரிசனத்தையே என்ன பண்ணிட்டாருங்க, உடைத்து போட்டுட்டாரு. பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனம் பெருசா, ஜெபம் பெருசா? ஜெபம் தான் பெருசு. பாருங்க, தீர்க்க தரிசனத்தையே என்ன பண்ணிட்டாங்க, நீக்கி போட்டுறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எசேக்கியாவுக்கு நாட்டையும் காப்பாற்றி ஜனங்களையும் காப்பாற்றி உனக்கு இனிமே என்ன பண்ணாது, எந்த தீங்குமே வராதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனுக்கு உரைக்கிறாரு. பாருங்க, இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் நிறைவேறிந்தா இன்னைக்கு அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருப்பான், செத்து போயிருப்பான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சுன்னா நாமளும் என்ன பண்ணியிருப்போம், நரகத்துக்கு தான் போயிருப்போம். அந்த தீர்க்கதரிசனத்தை எல்லாம் உடைத்து போட்டவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எசேக்கியாவுக்கு எப்படி வாழ்க்கை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா இருக்கு, அப்படி கஷ்டமா இருக்க மரம் கடைசி மனம் கசந்து மற்றொரு இடத்துல போய் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யார் இடத்துல விண்ணப்பம் பண்ணோம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. எசேக்கியா செஞ்ச காரியம் அதான். ஆண்டவர் நோக்கி உடனே என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணா, சுகத்தையும் என்ன பண்ணிட்டான், பெற்றுக்கொண்டான். இங்க தீர்க்கதரிசனம் என்ன ஆச்சு, அப்படியே மாறி போச்சு. பாருங்க, மாறிச்சா இல்லையா? அல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசனத்தை பெருசா, அதோட இது பெருசு, ஜெபம் தான் இங்க பெரிதா இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம், 2வது சம்பவம் பார்க்கலாமா? யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? 2வது ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார் ஆண்டவர். அந்த தீர்க்கதரிசனத்தை இதே போல ஜெபத்தினால உடைத்து போட்டார். யாருக்காச்சும் ஞாபகத்துக்கு வருதா பார்க்கலாம்? சொல்லு. நினைவே பட்டணம், கரங்களை தட்டலாமா? வயலூர் சகோதரிக்காக என்ன பண்ணுங்க, கை தட்டுங்க. சத்தியத்தை நாம கேட்கிறோம். யோனா கதை தெரியுமா? யோனா பத்தி தெரியுமா? யோனா என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்ன ஊருக்கு போகாம வேற ஊருக்கு போயிட்டாரு. எதனால போனார் தெரியுமா? பயந்துன்னு போனாரு. எதுக்காக பயந்தாரு? தீர்க்கதரிசனம் சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்றாரு, போகாம இருக்காருன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வேற யாருன்னா என்ன சொல்ற விரும்புறீங்களா? யோனா அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? பைபிளை படிக்கணும். யோனாவை பத்தி நம்ம என்ன பண்றோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசனத்தை போய் அந்த நினைவே பட்டணத்தில் சொன்னா, நினைவேல இருக்கிற மக்கள் யோனாவை என்ன பண்ணுவாங்க, அடித்து சாவச்சிருவாங்க. அவர் என்ன ஏதாச்சும் பண்ணுவாங்க சொல்லிட்டு பயந்துட்டு அங்கே போகாமல் இருக்காரு சொல்லிட்டு வயலூர் சகோதரி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு எதனா ஞாபகத்துக்கு வருதா? அந்த யோனா அதிகாரத்தை படிச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே விட இருக்கு. யோனாவே அதை ஒத்துக்கிறாரு. இப்போ யாரும் படிக்கக்கூடாது, தேடுறாங்க. நான் கடைசியாக சொல்றேன். அது யோனாவை என்ன பண்றாரு, ஆண்டவரே நான் நினைவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு யோனா கிட்ட தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. இந்த நினைவு பட்டணம் அழிக்கப்பட போகிறது.
நீ போய் என்ன பண்ண, நினைவு மக்களுக்காக அந்த பட்டணத்தில் போயிட்டு நீ போய் அவங்களுக்கு சொல்லு, நினைவு பட்டணம் அழிக்கப்பட போது, நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, அவங்களை உணர்த்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். யோனா எடுத்து வச்சுங்க, யோனா எடுங்க, யோனா புஸ்தகத்தை எடுங்க. பைபிளில் கொண்டு வந்துருக்கீங்க எல்லாரும். பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. யோனா புஸ்தகத்தை எடுத்து வச்சுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு யோனாக்கு, நினைவே பட்டணம் அழிக்கப்பட போது அதை காக்கப்படியாய் நீ எங்க போ, நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொல்றாரு. ஆனா யோனா என்ன பண்றாரு, பயந்து எங்க போறாரு, தர்ஷீஷுக்கு போறாரு. நினைவே பட்டணத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு ஆண்டவர். கப்பலில் போறது, அப்பெல்லாம் கப்பலில் தான் பிரயாணம் பண்ணி போவாங்க, கடல் வழியாக தான் போவாங்க. அப்போ ஏரோப்ளைன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் எதுவுமே கிடையாது. அப்போ கப்பல் வழியாக தான் நான் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனோம். கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு ஆண்டவர். நினைவுக்கு போயிட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாரு. நினைவுக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னைக்கு யோனா எங்கே போகிறாரு, தர்ஷீஷுக்கு போகிறாரு. அதுவும் அந்த டிக்கெட்டை எடுத்து ஓரமாக கட்டிட்டு தர்ஷீஷுக்கு ஒரு புது டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்துட்டு வேற கப்பலில் ஏறி ஹாயாக போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்லீப்பரில் போய் தூங்கிட்டாரு. ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டாரு போல, ஏன்னா ரொம்ப நாள் அவங்கள போகிறதுக்கு. ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு, அடித்தட்டில் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டு என்ன பண்ணாரு, அருமையாக தூங்கிட்டாரு நிம்மதியாக, பயமே இல்லாமல் போறாரு பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஊர் வேற, ஆனால் இவர் போகிற ஊர் வேற. நினைவுக்கு போயிட்டு நீ பிரசங்கம் பண்ண சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணுற, நினைவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறதுக்கு போகிறாரு. ஆனால் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போகும்போது என்ன ஆகுது, கடல் கொந்தளிப்பாக வருது, அலை அதிகமாக வருது, கடல் என்ன, கப்பல் என்ன ஆக போகிறது, கவிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அவங்க தெய்வத்தை கும்பிட்றாங்க. ஐயோ தெய்வமே என்ன பண்ணு, எங்களை காப்பாற்றி நாங்கள் மடிந்து போகிறோமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் புலம்புறாங்க. கப்பல் அதிக வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா தூக்கி கடலில் தூக்கி என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. எதுக்காக, அந்த வெயிட்டை குறைக்கணும். கப்பலோட வெயிட்டை குறைச்சா நம்ம எப்பயாச்சும் நம்ம உயிரை காப்பாற்றின்னு கரைக்கு போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லா லக்கேஜில் தூக்கி என்ன பண்ணுறாங்க, வெளியே போட்டு பார்த்தா இவர் கீழே போய் பார்த்தா ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறாரு, சொகுசா தூங்கின்னு இருக்காரு. சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், சொகுசா பெட்டில் படுத்து தூங்கின்னு இருக்கிறோம். பேண்ட் அடிக்கிற சத்தம் இந்த காதில் கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ஷீட் போத்திக்கின்னு என்ன பண்ணுறோம், தூங்குறோமா தூங்கலையா? ஆராதனைன்னு சொல்லியிருக்கோம், ஆராதனைக்கு வராமல் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துட்டு இருக்கிறோம். அது போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. வேறு வேலை இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஆண்டவரை தேடாமல் நம்ம இருந்தோம்னா, யோனாக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். போய் பார்க்குறாங்க, யோனா என்ன பண்ணுறாரு, சொகுசாக தூங்கின்னு இருக்காரு. என்னடா நம்மலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம், இந்த ஆள் மட்டும் சொகுசாக தூங்கினுக்கிறேன்னு சொல்லி எழுப்பி, யோ நாங்களாம் மடிந்து போகிறோம், உனக்கு கவலையே இல்லையா, நான் இவ்வளோ ஜாலியாக தூங்கினுக்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். யோசிச்சுட்டு ஒன்று பண்ணலாம், எல்லாரும் பேரும் எழுதி என்ன பண்ணு, ஒரு பேப்பரில் எழுதி சீட்டு போடு, குளிக்க எடுக்கலாம். யார் பேர் வருதோ அவங்கள தூக்கி என்ன பண்ணு, கடலில் போடு, அப்புறம் பாரு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இவரே ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, பேரை போட்டு எடுத்து பார்த்தா யார் பேர் வருது, தூங்கின்னு வந்தவரோட பேர் மாட்டிக்கிச்சு, யோனா பேரே வந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடலில் போட்டாங்க. கடல் போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, கடல் அமைதல் ஆயிடுச்சு. கப்பல் போகிற இடத்துக்கு போயாச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீனை, பெரிய மீனை கடலில் ஏறாரு. அந்த மீனுக்குள்ளே போயிட்டு யோனா முழுங்கிடுது. மீன் வயிற்றுல என்ன பண்ணுறாரு, 3 நாள் இருக்காரு. அந்த வயிற்றுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, மனம் திரும்புகிறாரு. இன்றைக்கி நாமளும் அப்படி தான், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராமல் வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம கஷ்டப்படும் போது தான் அப்போ தான் நினச்சி பார்ப்போம், இன்றைக்கி நமக்கு ஏன் இந்த காரியம் நடந்தது, ஓ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணல, சர்ச்சுக்கு போகாமல் நம்ம இந்த காரியத்துக்கு வந்தோம், அதான் இந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆக முடியல. அப்போ தான் உணர்வோம், ஐயோ நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் ஆலயத்தை கட் பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு போயிட்டு தான் நம்ம மற்ற காரியத்துக்கு போகணும் சொல்லிட்டு அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வோம். அதே போல தான் இங்கே யோனா என்ன பண்ணுறாரு, உணர்றாரு. ஐயோ ஆண்டவர் சொன்ன இடம் வேற, நம்ம போன இடம் வேற, அதான் நமக்கு தண்டனை. ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு.
அப்புறமா என்ன பண்றாரு, ஆண்டவர் காப்பாத்துறாரா இல்லையா? காப்பாத்திட்டு கரையில எடுத்துன்னு வந்து மீன் என்ன பண்ணுது, கரையில கக்கிட்டு போயிடுது. கக்கிட்டு போனவனே இவர் என்ன பண்றாரு, திரும்ப எழுந்து மீண்டுமா எங்க போறாரு, நினைவு பண்ணதுக்கு போனாரா போலையா? போறாரு. போயிட்டு நினைவு பண்ணதுல போயிட்டு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. நினைவு அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, அழிக்க கூடாதபடிக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யலாம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து நாம எல்லாம் என்ன பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். மற்றவர்களை நோக்கி நம்ம போகக்கூடாது. அதே போல இந்த நினைவு பட்டணத்தார் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், உபவாசமாக இருந்து நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம மேலே மனம் இறங்கி என்ன பண்ணுவார், இந்த நினைவை அழிக்காம விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமாக, நான் நினைவை அழிக்க போகிறேன், அதனால் நீ போய் அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. விண்ணப்பம் பண்ணது நிமித்தமாய் அவங்க அந்த ரெட்டு உடுத்தி என்ன பண்ணுறாங்க, சாம்பலில் உட்காந்து தன்னை தானே தாழ்த்தி தண்ணி கூட குடிக்கலையாம். அவங்க மாத்திரமல்ல, அவங்க வளர்த்திருந்த ஆடு மாடுகள், அவங்க வீட்டில் இருந்த கால்நடைகள், யானை, நாய், பூனை என்னென்ன வளர்த்தாங்களோ எதுவுமே என்ன பண்ணல, சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் என்ன பண்ணுறாங்க, உபவாசமாக இருந்து ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறாங்க. ஆண்டவருடைய மனம் இறங்கிச்சா இறங்கலையா? இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் உடைஞ்சுதா உடையலையா? அப்போ எது பெருசு? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் பெருசா, ஜெபம் பெருசா? ஜெபம் பெருசு. தீர்க்கதரிசனம் இங்கே என்னாச்சு, உடைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக கொடுத்தாரு. ஜெபத்தின் மூலமாக தீர்க்கதரிசனத்தை உடைத்த காரணமாக இருந்தது என்ன, யாரு? அது நினைவு பட்டணத்தார் என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து தங்களை தாழ்த்தி என்ன பண்ணாங்க, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த நினைவை அழிக்காமல் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா யோனாவுக்கு செம கோபம். யோனாவுக்கு கோபம் வந்துச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, அவங்க கண்டி இந்த காரியத்தை செய்யலைன்னா நான் அவங்கள எப்படி அடிப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்கள நான் எப்படியாவது என்ன பண்ணுவேன், அவங்கள பழிவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. நீங்களும் போய் சொல்றீங்க, இது போல வந்து அவன் சொல்லிட்டான்பா, நீ வந்து என்ன பண்ணு, அவன் சொல்றபடியே செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க, அவன் சொன்னதை செய்யாம விட்டுறீங்க. ஆனா அவனும் என்ன பண்ணல, உங்களை பழி வாங்காம விட்டுட்டான். நீங்க போய் அவனை கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. நீ அன்னைக்கு எவ்வளவு இதுவா பேசுன, இன்னைக்கு என்ன பண்ற, நீ அவனை மன்னிச்சு விட்டுட்டே நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? கண்டிப்பா கேட்போம். அதே போல எவனும் செம்ம கோவம் வந்துச்சு. என்னடா இந்த ஆளு நினைவு பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி அனுப்புனாரு, நானும் போய் சொல்லிட்டேன். அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது மூலமா என்னாச்சு, நினைவே காக்கப்பட்டது. அப்போ நான் சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யாயிடுச்சு. பழைய ஏற்பட்ட காலத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லி அது பொய்யாயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? கல்ல இருந்து யோனாவை இப்போ என்ன பண்ணணும், கல்லால் அடிச்ச சாவடிக்கணும். அதுக்கு தான் பயந்தாரு அப்படின்ட்டு நம்ம வேடியர் அக்கா சொன்னாங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டோமா? ஆனா அதுக்கப்புறம் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. நாலாம் அதிகாரம் எடுத்துங்களா. அவன் அதுக்காக பைபிள்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். 4ஆம் அதிகாரம் முதல் வருஷத்தை படிங்க, அப்பதான் புரியும். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. எது விசனமா இருந்தது? ஆண்டவர் நினைவை அழிக்காம காப்பாத்திட்டாரு. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னது நினைவை அழிக்க போறேன்னு சொன்னது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு, நினைவை அழிக்காம அவங்களை காப்பாத்தி விட்டாரு. அது வந்து யாருக்கு விசனமா இருந்தது? யோனாவுக்கு விசனமா இருந்தது. அப்புறம் படிங்க. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். எதுக்காக நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன்? தொடர்ந்து படிங்க.
நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் முன்னமே என்ன பண்ணேன், தர்ஷீசுக்கு ஓடி போனேன். எதுக்காக ஓடி போனேன்? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவருடைய குணநலத்தை அவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? நீர் எப்படிப்பட்டவரு? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீர் எப்படி படுறவர்? மனசாபப்படுகிற தேவன் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிவிருக்கேன். தேவன் இரக்கமுள்ளவரா இரக்கம் இல்லாதவரா? அல்லேலூயா. இவன் வந்து என்னை கல்லச்சு சாவச்சிருவாங்க அந்த எண்ணம் அவனுக்கு கிடையாதாங்க. அவங்க பழைய ஏற்பட்ட காலத்துல தீர்க்கதரிசனம் நிறைவேறலாம் என்னை சாவச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவன் பயப்படல. அவனுடைய குணநலத்தை சொல்றான் பாருங்க. நான் அப்பவே எதுக்குதான் நான் என்ன பண்ணேன், அங்க போகாம எங்க போனேன், தர்ஷீசுக்கு போனேன். ஏன், எதனால போனேன்? நீர் வந்து இரக்கமுள்ள தேவன். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்க அப்படியே என்ன பண்றீங்க, உங்க மனது அப்படியே இறங்கி கீழே இறங்கிடுவீங்க, அவங்கள அழிக்க மாட்டீங்க. இதுக்காக தான் நான் என்ன பண்ணல, அங்க போல. பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? எதுக்காக போல அவர் யோனா? எதுக்காக இப்ப தர்ஷீஸ் போனார்? புரிஞ்சுதா? அவரே என்ன பண்ணிட்டாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் இந்த காரணத்தினால தான் நான் என்ன பண்ணேன், நினைவுக்கு போகாம தர்ஷீஸுக்கு போனேன். இப்போ பாருங்க நீங்களே என்ன பண்ணீங்க, அந்த நினைவு பண்ணத்தை காப்பாற்றி விட்டீங்க, அழிக்கல அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு முன்னாடி யோனா என்ன பண்றாரு, நினைவுக்கு போன்னு சொல்லி திருப்பி அனுப்பும் போது போயிட்டு என்ன பண்றாரு, பசங்கெல்லாம் பண்ணிட்டு இவருக்கு செம்ம கோவம். ஒரு இடத்துல போய் பார்த்து தூங்குறாரு. அந்த இடத்துல செம்ம வெயில். அந்த இடத்துல என்ன ஒரு ஆமணக்கு செடி வருது. இவரு போய் சோர்ந்து போய் அங்கே படுத்துட்டாரு, நினைவுக்கு போய் சொல்லாம. ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ போய் பிரசங்கம் பண்றான்னா நீ போய் படுத்து தூங்கினுக்கிறியா, நீ இந்த நிழல் இருக்கிறதால நீ தூங்குற. என்ன பண்ணாரு, பூச்சி கடலையிட்டாரு. பூச்சிங்கெல்லாம் போயிட்டு அந்த ஆமணக்கு செடி என்ன பண்ணுச்சு, கட்சி இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு. அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு, அந்த ஆமணக்கு செடி முடியலமா வேரோட அழிஞ்சு போயிடுச்சு. வெயில் அதிகமாக ஒரு மேலே படுது. அங்கேருந்து ஏந்து ஓடுறாரு. அப்போதான் போய் என்ன பண்ணுறாரு, நினைவுக்கு போயிட்டு சொல்கிறாரு, நீ அப்போதான் ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ வந்து அந்த செடியை வைக்கல, அதுக்கு நீ தண்ணி ஊற்றி வளர்க்கலை, நீ வளர்க்காத செடி பூச்சி அரிச்சிச்சின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ கோபமாக பண்ணிட்டு போறிய, அந்த செடிக்காக நீ கவலைப்படுறிய. நான் உண்டாக்கின ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக இத்தனை பேர் போயிட்டு கொண்டிருக்கிறாங்களே, அதை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோனாக்கு உணர்த்துறாரு. இந்த ஒரு செடிக்காக நீ என்ன பண்ணுற, வருத்தப்பட. இன்றைக்கு நாமளும் அப்படிதான். நம்முடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதே வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்பட்டு கலங்கி இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத, அது பெருசு கிடையாது. நீ ஒரு சின்ன காரியத்தையே கவலைப்படுற. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, போதை பழக்கத்துக்கும் குடி பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக போய் கொண்டு தங்களை குடும்பத்தை என்ன பண்ணுறாங்க, சீரழித்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், கவலை பண்ணோம். ஒரு சின்ன காரியத்தை பெருசாக்கி நம்ம அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ஆத்துமாக்கள் நம்மளை போல நாம எப்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டோமோ, நாம எப்படி அழிவிலிருந்து காக்கப்பட்டோமோ, எப்படி இந்த நினைவு மக்கள் அழிந்து போகாதபடிக்கு அங்கே ஜெபம் பண்ணாங்களோ, அதுபோல நாமளும் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணக்கூடாது, அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ மக்கள் உணவு இல்லாமல் தவிர்த்து எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் போனீங்கன்னா விவசாயம் இல்லாமல் வறட்சினால எத்தனையோ வட மாநிலத்தவர் என்ன பண்ணுறாங்க, வறட்சினால இன்றைக்கும் பசினால தாகத்தினால என்ன பண்ணுறாங்க, மடிந்து போய் கொண்டிருக்காங்க. நிறைய உலகத்தில் பஞ்சங்கள். ஆனால் இந்திய தேசத்தில் அது போல் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்காரு, காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதை நினச்சி நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு வந்து உலகம் வெப்பமாகி கொண்டிருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும், எதனால வெப்பமாக தெரியுமா? குளோபல் வார்மிங் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? படித்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்முடைய நாட்டில் வந்து வாகனங்கள், டீசல் பெட்ரோல் வாகனம் என்னாச்சு, பெருகி போயிடுச்சு. அதுலேருந்து வர புகையினால என்ன பண்ணுது, அந்த புகை போய் ஓசோன் மண்டலத்தில் மேலே என்ன ஹோல்ஸு விழுந்து, ஓசோன் படலம் வந்து சூரியனோட வெப்பத்தை என்ன பண்ணுமா, ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பும். அதனால நமக்கு அந்த வெப்பம் அதிகமாய் காணப்படாது. இப்போ வந்து நமக்கு ஏன் வெப்பம் அதிகமாகிடுச்சு சொல்ல தெரியுமா?
அந்த ஓசோன் மண்டலத்தில் ஹோல்ஸ் வந்ததுனால இன்னைக்கு வெப்பம் அதிகமாகி அநேக பிரச்சனைகள். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக்கு, எலக்ட்ரிக்கல் காரு, எலக்ட்ரிக்கல் லாரி, எலக்ட்ரிக்கல் பஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தயாரித்து அதை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா புகையை நாம் என்ன பண்ணோம், கட்டுப்படுத்தணும். வெப்பத்தை நாம் என்ன பண்ணோம், கட்டுப்படுத்தணும். நாம் என்ன பண்ணோம், இயற்கையோடு நாம் என்ன பண்ணோம், ஒன்றி வாழணும். அப்போ இருந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, இயற்கையை அழிச்சிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க, மரங்களை அழித்துட்டு வீடு கட்டுறாங்க. அதே போல் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நம்முடைய காலத்தை நம்ம ஓடிட்டு போயிட்டோம். ஆனால் நமக்கு பின்வரும் சந்ததி எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகம் அப்படியே போய்கொண்டே இருக்கும், நாம் போயிடுவோம். ஆனால் நமக்கு பின்வரும் சந்ததி என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் நம்ம அவங்க சந்தோஷம், நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அதே போல் வாழணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் நிறைய ஸ்டெப் எடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கு, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரு, இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி டெல்லியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எதுக்காக, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மக்களும் என்ன பண்ணணும், அது கூட ஒன்றி ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இத்தனை பேர் வெப்பத்தினால என்ன பண்ணுறாங்க, வடிந்து போய் கொண்டிருக்காங்க. பைபிள் சொல்லுது, வருகிற காலங்கள் எதனால அழிக்கப்படுமா, எதனால அழிக்கப்படும், தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அக்கினினால அழிக்கப்படும். எங்கே பார்த்தாலும் அக்கினி, வெப்பத்தினால அழிக்கப்படும் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசனம் பெருசா, ஜபம் பெருசான்னு நம்ம இப்போ கேட்டிருக்கோம். ஜபம் தான் பெருசு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது பெருசு, இப்போ ஜபம் தான் பெருசு. அதனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய கிராமத்துக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜபத்தினால எல்லாவற்றையும் என்ன பண்றது, செய்யறதுக்கு என்ன இருக்கு, ஜபத்தால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கான 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எசேக்கியா தீர்க்கதரிசனம் உரைச்சாரு, அவர் செத்து போறேன்னு சொன்னாரு. ஆனால் தீர்க்கதரிசனத்தை உடைச்சு என்ன பண்ணார், ஆண்டவர் அவனை காப்பாற்றினாரு. இது எதனால நடந்தது, ஜபத்தினால. தீர்க்கதரிசனம் அந்த இடத்துல தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், உடைச்சாரு. அதே போல 2வது சம்பவம் பார்த்தோம், நினைவு படத்தை அழிக்க போறேன்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த மக்கள் பண்ண ஜபத்தினால ஆண்டவர் என்ன பண்ணாரு, நினைவு படத்தை அழிக்காம மக்களை என்ன பண்ணாரு, காப்பாற்றினாரு. தீர்க்கதரிசனத்தை உடைச்சாரு. இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணோம், வருகிற காலத்தில் கொடிய காலம் சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு அறிவிச்சிருக்காரு. அந்த கொடிய காலத்தில் நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், வல்லமையாய் ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா, ஜெபிக்கூடாதா? பாருங்க, தீர்க்கதரிசனம் வேதவசனம் சொல்லுது, தீர்க்கதரிசனம் குறைவுள்ளதான். படிக்கலாமா? அதை படிச்சு நான் முடிக்கலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் ஒரு நாளில் ஒழிந்து போகுமா? 1 கொரிந்தியர் 13:8 டக்குனு எடுத்து படிங்க. தீர்க்கதரிசனத்தில் குறை இருக்கான். தீர்க்கதரிசனம் ஒரு நாளில் என்ன பண்ணுமா, ஒழிந்து போகும். இப்போ சொல்ற தீர்க்கதரிசனம்லாம் எல்லாமே இல்லை, உண்மையானது கிடையாது. தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அதை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கணும். இது சொல்றாங்களே, இது சரியா, இது தவறா, இது நடக்குமா நடக்காதா, நாம தான் என்ன பண்ணோம், அதை அலசி ஆராய்ந்து நலமானதை நம்ம என்ன பண்ணோம், பிடித்து கொள்ளணும். நலமானது எதுவோ அதை நம்ம பிடித்து கொள்ளணும். கெட்டது என்ன பண்ணோம், விட்டுடணும். எல்லாரும் சொல்றதை நம்ம வேத வாக்க நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படியே நம்ம வாழ்க்கையில் அதை என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன்னா, அவர் சொன்னாரு இது சரிதானா அப்படின்னு நீங்க அலசி பார்க்கணும். சரி, பைபிள் எடுத்து பார்க்கணும், பைபிளில் இது இருக்கா, இது சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நலமா இருந்தா மாத்திரம் தான் நீங்க என்ன பண்ணாத எடுத்துக்கொள்ளணும். இங்க பாருங்க, தீர்க்கதரிசனம் ஒழிந்து போகுமா? 1 கொரிந்தியர் 13:8 படிங்க டக்குனு. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனங்கள் ஆனாலும் தீர்க்கதரிசனாலும் ஒழிந்து போகும். போதும். அன்பு ஒழியாது, ஆனா எது ஒழிஞ்சிருமா, தீர்க்கதரிசனம் ஒரு நாள் என்ன பண்ணுமா, ஒழிந்து போயிடும். அடுத்து படிங்க, 13:9 படிங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதிலும் குறைவுள்ளது. தீர்க்க தரிசனம் சொல்றதுல என்ன இருக்கா, குறைவுள்ளதா. அப்ப தீர்க்க தரிசனம் என்ன, அது குறைவுள்ளது. தீர்க்க தரிசனம் அப்படியே நம்ம என்ன பண்ண கூடாது, நம்ப கூடாது. தீர்க்க தரிசனம் ஒரு நாள் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனம் சொல்றது குறைவுள்ளதா இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானது வரும்போது என்ன பண்ணுமா, குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது இந்த குறைவான தீர்க்கதரிசனம் எல்லாமே ஒழிந்து போயிடும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா. ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். ஜபத்தால
கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபத்தால நம்முடைய சூழ்நிலையே மாற்றலாம். சோதோம் குமாரா பட்டன் அழிக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அங்க என்னுடைய தம்பி சகோதரர் இருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல மன்றாடுறாரு. ஐயா, இத்தனை நீதிமானம் தான் அழிக்காம இருப்பீங்களா? இத்தனை பேர் உங்க அறிஞ்சு கொண்டாங்கன்னா நீங்க அழிக்காம இருப்பீங்களா சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? வாதாடுறாரு. இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவின் இடத்துல. ஐயோ, என் மகன் என்ன பண்ணுவான்? இனிமே என்ன பண்ணுவான்? திரிந்து வாழ்வான். இனிமே இதை தவிர செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும், நம்ம ஜெபிக்காம இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும், நம்ம வேதவசனம் வாசிக்காம இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாழ்கிற காலத்துல எப்படி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தாரோ, பிதாவை நோக்கி எப்படி ஜெபம் செய்தாரோ, அதே போல இப்பவும் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரா இல்லையா? வேதவசனம் திட்ட தெளிவமா சொல்லுது. நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்காரு? பிதாவின் இடத்துல பரிந்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா வாழணுமா வாழக்கூடாதா? ஜெப வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பா நம்ம ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்கணும், ஜெபிக்கணும். எந்த ஒரு காரியம் என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? மற்றவரிடத்துல போய் சொல்லாதீங்க. முதலாவது ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? கண்டிப்பா உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்க வீட்டுல இது நடக்கும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கேட்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து நாம உதாரணத்தை பார்த்தோம். அதே போல இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நமக்கு என்னென்ன இருக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்களா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், படிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ் திரையரங்களை எல்லாம் அழுத்து போட்டத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும். நிறுத்துங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஒரு விசுவாச வீரனுக்கு அவனை காப்பாத்திக்கணும்னா என்னென்ன அவனுக்கு ஆயுதம், நமக்கு சேஃப்டி என்னென்ன ஆயுதம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு முன்னாடி வசனம்லாம் சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சையை நம்ம கட்டிக்கணும், அறையில கட்டிக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம் கவசம் நம்ம தரித்துக்கணும். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஷூ போட்டு, சேஃப்டி ஷூ போடணும். அடுத்தது பொல்லாங்கனை அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என கேடகம். சத்ரு நம்ம நோக்கி அந்த அம்பு எய்யும் போது நாம் அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம்? அந்த கேடகம். அடுத்து ரட்சண்யம் என்னும் தலை சீரா, தலையில ஏதாச்சும் அடிபடக்கூடாது சொல்லிட்டு தலையில ரட்சண்யம் என்னும் தலை சீரா ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட்டை மாட்டிக்கிறோம். அடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், மற்ற எதிரி நம்ம தாக்க வரும்போது அவங்களை தாக்குறதுக்காக ஆவியின் பட்டயம் நம்ம கையில இருக்குது. அடுத்து எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு. பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் இருந்தாலும் என்ன இருக்கணும்? சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அந்த ஜெபம் கண்டிலனா நீ என்ன தலை சீரா போட்டாலும், ஹெல்மெட் போட்டாலும், மார்க்கவசம் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க என்ன பண்ண? கடைசியா ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். ஜெபம் தான் முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் என்ன கச்சை எல்லா பாதுகாப்பு கவசம் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம போயிட்டு எதிரியை தாக்கினாலும், ஆனா ஜெபம் என்று ஒண்ணு இல்லைன்னா நீங்க அந்த போர்ல நீங்க என்ன பண்ண முடியாது? விசுவாச வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அப்ப ஜெபம் பெருசா, தீர்க்க தரிசனம் பெருசா? ஜெபம் தான் பெருசு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ல எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபம் தான் நமக்குடைய வாழ்க்கைக்கு முக்கியம். நாம ஜெபிக்கிறது எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களாக நாம் இதை உணர்ந்திருக்க மாட்டோம். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அவர் மன உருக்கமாக இருந்து நம்ம என்ன பண்றாரு? நம்முடைய பாவங்கள் இருந்து நம்முடைய வேண்டுதலை எல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாரு? எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனால கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் எதுவுமே கூடாது. மனுஷன் நோக்கி நம்ம பார்க்கக்கூடாது. ஜெபத்தின் மூலமாய் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாய் நம்ம எல்லாருடைய தேவைகளை சந்திக்க என்ன வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லவராய் இருக்கிறாரா இல்லையா? முதலாவது நம்ம யாரை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாரா? கூட கொடுப்போம். அதனால் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்ற காரியங்களுக்கு போகக்கூடாது. ஆண்டவருடைய ஜபம் இருக்கும்போது ஜபத்தில் நம்ம கலந்து கொள்ளணும். மற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? மற்ற காரியங்களுக்கு நம்ம போகலாம். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஆண்டவரில் நாம் ஜெபிக்கும் போது எந்தவித காரியம் இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.